ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வீக்கெண்டில் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் போயிருந்தோம். அதுதான் இன்றைக்கி ஒரு vlog-ஆக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து போகிற வழியில் மால் ஆஃப் ட்ரிவாங்கூர் இருக்குது. இது கொல்லம் பைபாஸ் ரோடு. நாங்கள் 2 வீலரில் தான் போயிருந்தோம். ஈவினிங் டைம்ங்கிறதுனால டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம். இந்த ட்ரிவாங்கூர் மாலுக்கு பக்கத்துலேயே தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இதுதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. 2 ஏர்போர்ட் இருக்குது. இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக். இது இன்டர்நேஷ்னல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னாவே நம்பர் 1ல் இருக்கிறது இந்த லுலு மால் தான். இந்த லுலு மால் போகிற அதே வழியில் தான் நாம் இப்போது அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் போகணும். ட்ரிவாங்கூர் மாலு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, லுலு மால் எல்லாமே பைபாஸ் மேலேயே தான் இருக்குது. இதுதான் லுலு மால். இப்போ லுலு மால் 24 hours ஓப்பனிங் தான். நீங்கள் யாராச்சும் டூரிஸ்ட்டு வந்தாலும் எந்த டைம் வேணாலும் பார்த்துக்கலாம். அதே பைபாஸில் தான் இந்த ஆர்ட்டெல்லாம் இருக்கும். இதிலிருந்து நாம் ரைட் சைடு கட் ஆகணும். ரைட் சைடு கட் ஆனால் தான் ஆக்குளம் டூரிஸ்ட் பிளேஸ் அதுக்கு பேர். ஹைவேலேயே சைடில் ரோடு இருக்கும். இப்போ இதுதான் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும். இப்போ இதுதான் நம்ம ரீச் ஆயாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் மியூசியம்லாம் இருக்குது. இதுதான் ஆக்குளம் டூரிஸ்ட் வில்லேஜ். இது திருவனந்தபுரத்தில் இருக்குது. இப்போ நாம் உள்ளே இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. இன்டோர் அவுட்டோர் பிளான்ட்லாம் நிறைய இருந்துச்சு. நாங்கள் ரிட்டன் வரையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டோம். கிட்டத்தட்ட எல்லா பிளான்ட்டும் எங்கள் வீட்டில் இருக்குது. சரி, இல்லாத பிளான்ட்டாக வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோம். இது என்ட்ரி டிக்கெட்டு அடல்ட்டுக்கு 30 ரூபா, குட்டீஸ்க்கு 20 ருபீஸு. உள்ளே போயிட்டிங்கன்னா அது அதுக்குள்ளேயே ஒரு மினி ட்ரெயின் மாதிரி இருக்கும். உள்ளேயே ரவுண்ட் அடிக்கும். இது குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய ரைடு இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீ தான், என்ட்ரியோட ஒன்றா. இதுக்கெல்லாம் காசு கிடையாது. எங்கள் நிதிக்குட்டி இதுக்குள்ளே வந்துட்டாவே எங்கே போகிறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வருவான். இந்த சைடு மேலே இங்கே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளே அதுக்கப்புறம் மைண்டே பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்ருப்பான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகிற வரைக்கும் நாம் பார்த்துக்கணும். இது பெரியவங்க உட்கார்றதுக்கும் வெயிட்டிங் செட்டும் நிறையா இருந்துச்சு. இதுவும் இதுக்குள்ளே நிறையா ரைட்ஸ் இருக்குது. இதுவும் பக்கத்தில் அந்த பக்கமே தான் இருக்குது.
நாம் இதுக்கு மத்தியானமே போயிட்டோம்னா சாயங்காலம் 7:30 8 மணி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். நமக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லா டைம் போகும். கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சைல்டுக்கு. மேலே ஸ்டெப் ஏறி மேலே போனோம்னா அங்கே வந்து மீடியம் சைஸு பெரிய பசங்க இவங்க எல்லாருக்குமே வந்து மேலே தான் வந்து நிறைய கேம் இருக்குது. என்ன ஒன்றே ஒன்று நம்ம இந்த ஸ்டெப் ஏறி போகணும். அது ஒன்று தான் வந்து ரிஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து கேமெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து இடத்த மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபோட்டோ வியூ பாயிண்ட் நிறையா இருந்துச்சு. இது வந்து இப்போ புதுசாக வேலை ஆயிட்டுருக்கு. கிளாஸ் பிரிட்ஜு இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, வேலை நடந்துகிட்ருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் போகையில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இது வந்து மேலே இருந்துட்டு நமக்கு கீழே கிரவுண்டு வியூ தான் இது எல்லாமே. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஏர்ஃபோர்ஸ் மியூசியம். இதுக்குள்ளேயே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அடுத்து இந்த ஜிப்லைன் இது இருக்குது. ஆனால் அன்னைக்கு வந்து ஓப்பனில் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போ அது வந்து ஓப்பனில் இருந்துச்சு. மதீஷ் போனால் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கும் வந்து டைம் இருக்குது. நான் வந்து அது என்னென்ன டைமுன்னு சொல்லி நல்ல வீடியோ எண்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த கேம் வந்து மேலே இருக்கிற கேம் எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் எடுக்கணும். பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 80, 100 இது 2 ரேஞ்சில் இருந்துச்சு. ஒன்றுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக டிக்கெட் எடுக்கணும். இங்கே வந்து 12D சினிமா தியேட்டர் இருக்குது. இது வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ எம்பி வந்து ஓப்பன் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து போகிறப்ப தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தா வந்து உள்ள ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் போய் டிக்கெட் கேட்டப்போ இல்லை இது இன்றைக்கி தான் ஓப்பனே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இதான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ. உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே நடந்துகிட்ருக்கிறதா வந்து வெளியில் ஸ்க்ரீனில் அந்த கேமராவில் தெரிஞ்சிச்சு. நிறைய வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் திரும்பி பார்த்தப்ப தான் சொன்னாங்க எம்பி இவர் தான் வந்து ஓப்பனிங்க்கு வந்திருந்தார். நாங்கள் போகையில் ஃப்ளக்ஸ் இல்லை, ரிட்டன் வரையில் தான் இருந்துச்சு. இவர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கடுத்து இதுக்குள்ளே மொத்தம் கேமிங் ஜோன் தான். இதுக்குள்ளே நிறைய இந்த ஆண்ட்ராய்டு இது ரிமோட் இந்த கேம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. எங்கள் நிதிக்குட்டி இதுக்குள்ளே வந்துட்டு இதுக்காகவே தான் அவன் மெயின் இங்கே போகலான்னு சொல்லுவான். இங்கே வந்து ஏதாச்சும் 1 2 விளையாண்டுட்டா அப்புறம் அவனுக்கு திருப்தி ஆயிரும். இது மொத்தமே வந்து சைல்டுக்குள்ளே கேம் தான் இருந்துச்சு. பெரிய பசங்களும் விளையாடுற மாதிரியும் இருந்துச்சு. இந்த கேம் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாலில் தான் இருந்துச்சு. இப்போ இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து புதுசாக மசாஜ் பண்ணுற 2 இது இருந்துச்சு. இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. புதுசாக இருந்ததுனால அதுவும் வந்து இருந்தது, ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் நிதிக்குட்டி இந்த கார் கேம் விளையாடணும்னு சொல்லி டிக்கெட் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து விளையாட தெரியாது. அந்த பிரேக்கு ஆக்சிலேட்டரு இதே வந்து கரெக்டாக இது பண்ண மாட்டான். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கே வந்து நல்ல கண்ட்ரோலாக கரெக்டாக இது பண்ணி போனான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கேயுமே டச் பண்ணல. கரெக்டாக ஓரளவுக்கு வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணி போனான். இப்போ நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. இது எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு.
இது எல்லாமே வந்து பெரிய பசங்க தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு வெளியில் ஏர் பலூன், மிக்கி மவுஸோட ஏர் பலூன் இருந்துச்சு. அடுத்து எக்ஸ் வாக் இருந்துச்சு. அந்த டயரில் வர்றது அது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக நாம் டிக்கெட் எடுக்கணும். இவன் வந்து இந்த சைக்கிள் ரைடுக்கு போயே ஆகணுன்ட்டான். சரின்னு சொல்லி அவனுக்கு அதுக்கு ஒன்று டிக்கெட் எடுத்தாச்சு. அவன் பிரேக் பிடிடானா பிரேக்கே பிடிக்க மாட்டான். நேராக கொண்டு போய் எங்கேயாச்சும் முட்டை வச்சு தான் நிப்பாட்டுவான். இது வந்து மங்கி க்ராலிங். இது வந்து வெயிட்டு தான். இதுக்கு ஏஜெல்லாம் குழப்பம் இல்லை. வெயிட்டு வந்து 70 kg வரைக்கும் இதில் வந்து போகலாம். இது வந்து ஃபிஷ் ஸ்பா. நாங்கள் போகையில் ஆள் இல்லை, ரிட்டன் வரையில் தான் வந்து ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. சரின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்த உடனே நிதிக்குட்டி போகணுன்ட்டான். சரின்னு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அது ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சி கடிக்கும், நல்லா கூசும். ஆனால் அவன் மிண்டாத அமைதியாக இருந்துக்கிட்டான். நான் போகலேன்ட்டு அவன் மட்டும்தான் போனான். இப்போ நாங்கள் மறுபடியும் ரிட்டன் கீழே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நாம் மத்தியானமே வந்துட்டோம்னா க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யாராச்சும் திருவனந்தபுரம் வந்தீங்க அப்படின்னா இதை போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு 1 டே ஃபுல்லாகவே வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வெளியில் வந்து பிளான்ட் வந்து இன்னும் நிறையா இருந்துச்சு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் உள்ள ஆளு இருந்தாங்க. பாட்டுன்னு எல்லாமே வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. நாங்கள் வரையில் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக கவர் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து சார்ட்டு. இது வந்து ஸ்விம்மிங் பூலோட சார்ட்டு. அடுத்து வந்து என்னென்ன ப்ரைஸுங்கிற சார்ட்டு இங்கே இருக்குது. மறக்காமல் யாராச்சும் ட்ரிவாண்ட்ரம் வந்தீங்கன்னா இதை போய் விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோ எண்டில் வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.